எவ்ரிவன் வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோல வந்து மெயினா நான் இப்போ ரீசெண்டா வாங்கியிருந்த கோல்டு பிரேஸ்லெட் அண்ட் ரிங் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேஸ்டேஜ் எவ்வளோ, ஜாய் ஆலுகாஸ்ல வந்து நகை சீட்டு போடுறத பற்றி சொல்லுங்க, ஸ்கீம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி கேட்டிருந்தீங்க. மெயினாக அதை பற்றி தான் பார்ப்போம். அது இல்லாமல் போன வீடியோவில் நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சிப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் அப்டேட்டே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஐக்கான் போட்டு கமெண்ட் வந்திருந்தது. இதில் என்ன அழுகிறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சிப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது புது லான்ச்சு. ஃபுட் ரிலாக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. நான் இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு மெயினாக வந்த கமெண்ட்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாவில் மெசேஜஸ் ஆகட்டும், கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இப்படியே தான் நிறைய பேர் ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வாங்க அப்படி கேட்டு நான் லான்ச் பண்ண மொடவாட்டுக்கிழங்கு சூப் வந்து இப்போ வரைக்கும் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். ஆட்டுக்கால் இருக்கிற அத்தனை சத்தும் இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஜ்ஜு ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெடி டு யூஸ் தான். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். எல்லாமே போட்டிருக்கோம். இது நமக்கு வந்து வாசமே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வாசம் வரும் இது நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக உங்களுக்கு எலும்பில் வந்து ஏதாவது சத்து குறைபாடு இருக்குன்னா இது சூப்பராக அதை வந்து சரி பண்ணுது. உங்களுக்கு வலி இருக்கும் போது இது குடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த வலி ரிலீவ் ஆகிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வாரத்தில் 2 நாள் எடுத்தால் கூட போதும். நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்னொரு பவுடர் இப்போ வந்து சேம் அதே மாதிரி கால் வலிக்காக மட்டுமே. ஒரு சிலர் சொல்கிறீங்க கால் வீங்கி இருக்கு, நிறைய வெடிப்பு இருக்குது, ஸோ டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கி மட்டும் எனக்கு கால் வலிக்குது, நைட் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற பட்சத்தில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1/4 பக்கெட்டில் வந்து நீங்கள் சுடுதண்ணி பொறுக்கிற சூட்டில் சுடுதண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் 2 டீஸ்பூன் மட்டும் இது மிக்ஸ் பண்ணி காலை வந்து அதில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு வந்து நல்லா தூக்கம் வரும். கால் வலி அப்படியே குறைஞ்சிரும். வீக்கம் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கம்மியாகும். அப்புறம் உங்களுக்கு வெடிப்பு இருக்குனாலும் இது சூப்பராக பெடிக்யூர் மாதிரி ஒர்க் ஆகுது. இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வெடிப்பு இருக்குன்னா நீங்கள் காலை ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பியூமிக் ஸ்டோன் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். ஸ்கின் வந்து உடனே உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட். இதுதான் வந்து கால் வலி, கால் வீக்கம் இதில் கம்மி பண்ணும். நொச்சி இலை சேர்த்துருக்கோம், லெமன் கிராஸ் ஆயில் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வலியை கம்மி பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இன்னும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கடுகு பொடி, அப்புறம் சுக்கு பொடி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் வலியை கம்மி பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து உங்களுக்கு காலில் வெடிப்பு, எரிச்சல் எதாவது இருந்தால் சரியாகும். உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரோஜா இதெல்லாம் சேர்த்துருக்கறனால தான் நல்ல ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். லான்ச்சிங் ஆஃபராக இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 150 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் போட்டிருக்கேன். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் மருமகள் ஹெர்பல்ஸ் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது லெக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் மே மந்த் ஆஃபர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பேக் வந்து ஃப்ரீ ஆஃபராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 1200 ருபீஸ் அண்ட் எபோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லஞ்ச் பேக் வந்து ஃப்ரீ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கோம், வெக்கேஷனில் இருக்கோம், ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து டைம் ஆகும், மே எண்டில் தான் வருவோம், ஸோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது. ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கேட்லாக்ல உங்களுக்கு ஆஃபர் அண்ட் காம்போஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ்னு ஒரு செக்ஷனே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு இந்த பேக் வந்து ஃப்ரீ கிஃப்டாக காட்டுச்சுன்னா ஆஃபர் இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா உங்களுக்கு பேக் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒன்ஸ் பேக் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்னால் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் செட்டு, நம்ம லஞ்ச் டவல் எல்லாமே வந்து நீட்டாக ஃபிட் ஆகுது. செம்ம குவாலிட்டியான பேக். உங்களுக்கு மேலே கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மோர் தென் 1 இயர் வந்து இது நல்லா உழைக்கும். ஜிப்பெல்லாம் வேற லெவல் குவாலிட்டி. ஸோ 1200 ருபீஸ் அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு லஞ்ச் பேக் ஃப்ரீயாக வரும். 1500 ருபீஸ் அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த விமன் டோட்டி பேக்னு சொல்லுவாங்க, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இதுவும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து 1500 அண்ட் எபோவ் ஆர்டர்ஸ் தான் நிறைய வந்துச்சு. இதுலயே பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கு. பிக்னிக் பேக்கா இது நீங்க யூஸ் பண்ணலாம். 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போலாம்.
இல்ல வந்து ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், டவல் இதெல்லாம் வைக்கலாம். குழந்தைங்க இருக்காங்கன்னா, நாப்கின்ஸ்லாம் கேரி பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மே மந்த் ஆஃபர மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிட்டு டீட்டெயில்ஸ்குள்ள போலாம். ஜாய் ஆலுகாஸோட சிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியும், கசானாவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜிஆர்டில வந்து இப்போ கோல்டன் ஃப்ளெக்ஸி. அதாவது எய்தர் வெயிட் பேஸ்டாவும் போய்க்கலாம், வேல்யூ பேஸ்டாவும் போய்க்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ற டைம்ல எப்படி நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கோ, வெயிட் பேஸ்ட் பெனிஃபிஷியலா இருந்தா வெயிட் பேஸ்டா போய்க்கலாம். இல்ல நம்ம வேல்யூ பேஸ்ட் வந்து பெனிஃபிஷியலா தோணுது 11 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னா வேல்யூ பேஸ்டா போய்க்கலாம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ற நகைக்கு வந்து அப் டு 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். இதுதான் ஜிஆர்டியோட இப்போதைய ரீசன்ட் ஸ்கீம். எங்க நீங்க நகை சீட்டு போட்டாலும் கண்டிப்பா நகை சீட்ல வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்கணும் போடுறதுல. இந்த மாதிரி வேஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருந்தாதான் நகை சீட்டு போடுறதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் நமக்கு இருக்கு. ஏன்னா மாசம் மாசம் பணம் கட்டுறோம் இல்லையா. ஒரு சிலர் வந்து பெனிஃபிட் எல்லாம் தெரியாமயே போயிட்டு நகை சீட்டு போட்டுறீங்க. அதனால விசாரிச்சுட்டு போடுங்க. அந்த நகைக்கடை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்னொன்னு, நீங்க நகை சீட்டு போடுறீங்கன்னா நகை எடுக்கிற ஐடியா இருந்தா மட்டும் நகை சீட்டு போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஜுவல் வேணும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்துல மட்டும் நகை சீட்டு போடுங்க. அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு போட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒர்க் ஆகும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சீங்கன்னா நீங்க கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம போகும்போது எப்படினாலும் நமக்கு ஜிஎஸ்டி வருது, வேஸ்டேஜ் வந்து நம்ம எடுக்கிற சீட்டு போட்டு எடுத்தாலுமே நம்ம எடுக்கிற நகை வந்து 21% வேஸ்டேஜ்னா நமக்கு 18% வரைக்கும் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் மிச்சம் 3% நம்ம கட்டணும். ஏதாவது மேக்கிங் சார்ஜஸ், ஸ்டோன் சார்ஜ் அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு வந்து லாஸ் ஆகுது. நம்ம ரீசேல் போகும்போது இது எல்லாமே லாஸ் ஆயிடும். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னா நீங்க காயின்ஸாவோ இல்லை கோல்டு பிஸ்கட்ஸாவோ வாங்கி சேவ் பண்ணுங்க. அது வந்து பெஸ்ட். நகை வேணும்னா மட்டும் நகை சீட்டு போட்டு நகை எடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா நகை சீட்டு வந்து பார்க்காதீங்க. அது வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ கசானாவோடதும் சேம் தான். கசானாவோடதும் பார்த்தீங்கன்னா அதே கோல்டன் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் தான் கொடுத்துருந்தாங்க. நான் கசானால இப்போ பர்த்டே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்ட் எப்படி வேணா போய்க்கலாம். அப் டு 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். ரெண்டு ஸ்கீமும் சேம் தான். கசானால இன்னொரு ஸ்கீம் இருந்தது. இதுல தான் நான் போட்டிருக்கேன். அதாவது கோல்டு அமௌண்ட்டை வந்து லாக் பண்றது. நம்ம இப்போ போயிட்டு அமௌண்ட் கட்டினோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி லம்பா ஒரு அமௌண்ட்டை கட்டி கிராம்ஸை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு லாக் பண்ணிடுறது. 11 மந்த்ஸ் கழிச்சு சேம் இதே ரேட்டுக்கு வந்து நம்ம நகை வாங்கும்போது மறுபடியும் நமக்கு வேஸ்டேஜ்ல வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இந்த ஸ்கீம்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஏப்ரல் மந்த்தோ மார்ச் மந்த்தோ இதில் வந்து நான் அமௌண்ட் கட்டி கோல்டு ரேட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாய் ஆலுகாஸ் வந்து நான் அன்னைக்கு போனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, வெட்டிங் அனிவர்சரிக்கு ஏதாவது சின்னதா 1 கிராம் அந்த மாதிரி ஏதாவது ரிங்கு தான் வாங்கி தரேன்னாரு ஹஸ்பண்டு. ஜாய் ஆலுகாஸ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சென்னையில் இப்போ ரீசெண்டாக நகைலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. டி நகர் பிரான்ச்ல வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி கிராம்ல நிறைய கலெக்ஷன்ஸ், லைட் வெயிட் ஜுவல்லரி நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தனால நான் ஜஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தேன். ஆக்சுவலாக சென்னை பிரான்ச் கூட கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர்ல கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஜாய் ஆலுகாஸ் இது இந்த 3 நாள் கடையுமே ஜிஆர்டி, கசானா, ஜாய் ஆலுகாஸ் 3மே ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நானா விசிட் பண்ணி ஜுவல் வாங்குறேன். நீங்க என்கிட்ட கேட்கறனால ஜென்யூனா என்னோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்றேன். நீங்க எந்த நகை கடையில வேணா நீங்க நகை சீட்டு போடலாம், எங்க வேணா நகை வாங்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நான் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கிராம் ரேட் வந்து 14 கிராம்ஸை விட 14,000 விட ஜாஸ்தியா இருந்தாலும் நகை கடையில் அவ்வளோ கூட்டமா இருக்கு. சில்வர் செக்ஷன், வெள்ளி செக்ஷன்லயும் அவ்வளோ ரஷ் இருக்குது. ஸோ நகை வாங்கிட்டே தான் இருக்காங்க. கோல்டு ரேட் என்ன ஏறினாலும் வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளால இப்போ 1 பவுனு 2 பவுனு அப்படிலாம் வாங்க முடியலன்ற பட்சத்துல நம்ம ஆசைக்காக நான் சும்மா சின்னதா 1 கிராமு 2 கிராமு அந்த மாதிரி தான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். 2 கிராமுக்கு ஸ்டட்டு, இதெல்லாம் அந்த பர்த்டே டைம்ல எடுத்தது. 1 கிராமுக்கு ரிங்கு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கோல்டு வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ ஜாய் ஆலுகாஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச் கூட கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் பிரான்ச்சில் கலெக்ஷன்ஸ் கம்மி. ஆனால் ஜிஆர்டி அண்ட் கசானா கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. என்னால் அப்போ வீடியோ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால என்னால் எடுக்க முடியல. ஆனால் பரவாயில்ல, பிரேஸ்லெட்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் பிரேஸ்லெட் எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கிராம் 4 கிராம்குள்ளேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய பேர் வேஸ்டேஜ் பற்றி, ஜாய் ஆலுகாஸோட வேஸ்டேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க.
ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேஸ்டேஜ். எது எடுத்தாலுமே 23, 22, 24 இப்படிதான் இருந்தது. ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அவங்க 21, 22 அப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் இப்போ வேஸ்டேஜ்ல வந்து கம்மி பண்ண சொல்லி கொஞ்சம் குறைச்சாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் எவ்வளோ கம்மி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வேஸ்டேஜ் வந்து 2த்துக்குமே மோர் தென் 20% தான் போட்டாங்க. பட் நம்ம அதான் பார்கெயின் பண்ணி நான் கம்மி பண்ணிட்டேன். வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மி பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்தேன். இல்லைன்னா நான் வாங்குற ஐடியா இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டேன் நான். கோல்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேஸ்டேஜுக்கு வந்து காசு கொடுத்து என்ன போகுது? ஸோ அதனால கொஞ்சம் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ மறுபடியும் இப்போ ஜாயாலுகாஸ்ல நகை எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கீமு இப்போ நிறைய நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் போட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஜிஆர்டிலலாம் நகை சீட்டு போட சொல்லி கேட்டதே கிடையாது. இப்போல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நகை சீட்டு போடுங்க, கசானாலையும் எங்கே போனாலும் நகை சீட்டு போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நகை சீட்டு போடுறதில்ல. ரீசன் வந்து கோல்டு ரேட்டு வந்து எப்போ 10,000 அண்ட் எபோவ் ஒரு கிராமுக்கு 10,000 எபோவ் போச்சோ அப்போவே நகை சீட்டு வந்து நிறுத்திட்டாங்க. நம்ம மாதம் மாதம் கட்டுற பணம் 1 கிராம் வாங்குற அளவுக்கு கூட பத்த மாட்டேங்குதுன்றப்போ அது நகை சீட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான். அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஜாயாலுகாஸோட ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வெயிட் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்ட் எப்படி வேணால் போய்க்கலாம். அதே 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் அப் டு 14% தான் டிஸ்கவுண்ட்டு. மற்ற நகை கிடையாது 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் வெறும் 14%ன்றப்போ இது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக பெனிஃபிஷியலாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு வந்து ஜாயாலுகாஸ்ல நகை சீட்டு போடுற மாதிரி ஐடியா இல்லை. இப்போதைக்கு நான் எந்த நகை கடையிலுமே நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணல. நகை சீட்டு வந்து போடுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜிஆர்டியில் ஸ்கீம் போட்டுட்ருக்கீங்க, கன்டினியூ பண்ண விரும்புறீங்க, இல்லை வேறு ஏதாவது நகை கடையில் போட்டிருக்கீங்க கன்டினியூ பண்ண விரும்புறீங்கன்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா கோல்டு வந்து இப்போ லம்பாக போய் அமௌண்ட் கட்டி வாங்குற நிலமையில இல்லை. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் நம்மளால அட்லீஸ்ட் 1 பவுனுக்காவது இப்போ வந்து வாங்க முடியும். ஸோ அதனால ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம். பெனிஃபிட் இருக்கா இது பார்த்துக்கோங்க. நமக்கு வேஸ்டேஜில் அப் டு 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்கீமு. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று அந்த நகைக்கடையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஜாயாலுகாஸ் கோல்டு பற்றியும் கேட்டிருந்தீங்க. அது எப்படி அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. சின்ன சின்ன நகை தானே வாங்குகிறோம். 1 பவுனு 2 பவுனு போகும்போது நான் மோஸ்ட்லி ஜாயாலுகாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன நகை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஜிஆர்டி அப்புறம் இன்னொன்று டைமண்ட் இது பற்றி சொல்லிடுறேன். என்னன்னா ப்ளூ சஃபயர் நெக்லஸ், எம்ரால்ட் ரூபி ஸ்டோன் நெக்லஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். மேபி சப்போஸ் நம்ம ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணால் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு நகை வாங்கணும், எம்ரால்ட் ரூபியெல்லாம் இல்லை, சரி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். கலெக்ஷன் சூப்பராக இருந்தது, ட்ரெண்டியாக செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ டைமண்டுக்கு எப்படி வந்து நம்ம ரீசேல் வேல்யூ பார்க்குறோம். இப்போ ஜிஆர்டியில் நான் பர்ச்சேஸ் பண்ண டைமண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ வந்து ஜிஆர்டிலேயே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 90% சொல்லியிருந்தாங்க டைமண்டுக்கு. டைமண்டை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரஸ்ட் பண்ணுறது ஜிஆர்டி. அடுத்தது வந்து தனிஷ்க்கு வாங்கலாம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தனிஷ்க்கு. இப்போ கோல்டுனா ஆல் ஓவர் இந்தியா 1 கிராமுக்கு இதுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் டைமண்ட் வந்து ஒரு கேரட் ரேட் வந்து டிஃபர் ஆகுது. அது கேரட் அந்த டைமண்டோட குவாலிட்டியை பொறுத்து அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஏற்கனவே டீட்டெயிலாக நான் டைமண்ட் பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ண வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதை வச்சு டைமண்டோட ப்ரைஸ் வந்து கேரட் வந்து முடிவு பண்ணுறாங்கன்ட்டு. கம்பேர் பண்ணும்போது தனிஷ்க்கு ரொம்ப ஜாஸ்தி டைமண்ட் ரேட்டு. ஆனால் அவங்களது வந்து 100% ரீசேல் வேல்யூ அவங்கக்கிட்டேயே கொடுத்தா அப்படின்னு நினைக்கிறேன். நான் விசிட் பண்ணப்போ பெங்களூரில் தனிஷ்க்கு விசிட் பண்ணி தான் நான் இது சொல்கிறேன். ஆனால் கலெக்ஷன்ஸ் எனக்கு ஒன்றும் பெங்களூரில் நிறைய இந்த மாதிரி தெரியல நான் போன பிரான்ச்சில். ஸோ டைமண்ட்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த நகை கடையில் வேணாலும் போயிட்டு வாங்கிட முடியாது. ஏன்னா நமக்கு டைமண்டை பற்றி பெருசாக தெரியாது. அவங்க சொல்கிறாங்க டைமண்ட், நமக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். இன்னொன்று இந்த எம்ரால்டு, ப்ளூ சஃபயர், ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கு அடுத்தபடியாக வர ஜெம் ஸ்டோன்ஸு. அது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு அழகாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வச்சு நம்ம போடும்போது நல்லா லுக்காக இருக்குது. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த ஸ்டோன்ஸ்க்கும் நிறைய சார்ஜ் போடுறாங்க.
டைமண்டுக்கு எப்படி ஒரு சார்ஜ் போடுறாங்களோ அதே மாதிரி எம்ராய்டு ஒரு ஸ்டோனுக்கு இவ்வளோ வெயிட்னா இவ்வளோ அமௌண்ட்டு, ரூபிக்கு ப்ளூ சஃபையர் எல்லாத்துக்குமே பயங்கரமான சார்ஜ் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலான சார்ஜஸ் போடுறாங்க. ரீசேல்னு போகும்போது இப்போ ஜாய் ஆலுகாஸில் ரீசேல் வேல்யூ வந்து அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு அவங்க என்கிட்ட சொன்னது, டைமண்டுக்கு நான் விசாரிக்கல மறந்துட்டேன். ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் 50% தான் ரீசேல் வேல்யூ சொல்கிறாங்க. எம்ரால்ட் ஆகட்டும், ரூபி ஆகட்டும், எதுனாலுமே. இப்போ நான் கேட்டது உங்ககிட்டயே வாங்கி உங்ககிட்டயே கொடுத்தாலே அது எப்படி 50% தான் ரீசேல்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் சரியான பதில் இல்லை. மற்ற நகை கடைகளில் எனக்கு தெரிஞ்ச ஜிஆர்டிலலாம் 80% ரீசேல் வேல்யூ. பெங்களூரில் நான் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டு இல்லாத நகைகள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது டைமண்ட் ஆகட்டும், எம்ரால்ட், ரூபி ஆகட்டும், அது ஒரிஜினலானு நமக்கு தெரியாது. ஸோ நல்ல ட்ரஸ்டடான ஒரு ஷாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். அந்த ஷாப்லேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ரீசேல் வேல்யூ ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப நமக்கு நஷ்டம் ஆகும். மேபி மற்ற ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் நகை சீட் எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஜாய் ஆலுகாஸில் கண்டிப்பாக எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லை. எனக்கு என்ன விஷயம்னா அந்த நகை சீட்டுக்கு ஸ்கீமுக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இல்லை கசானா கூடயும் ஜிஆர்டி கூடயும் கம்பேர் பண்ணும்போது. இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஷூட் பண்ணிருக்கேன். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்காக கடலப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சது எடுத்திருக்கேன். அதுலயே சீரகம், கொஞ்சம் சோம்பு, வரமிளகா, தேங்காய்லாம் போட்டு அரைக்க போறேன். இது அகாராவோட புல்லட் ஜூஸர். என்கிட்ட இங்க மிக்ஸி இல்ல, பெங்களூர்லயே தான் இருக்கு. இந்த புல்லட் ஜூஸர்ல தான் நான் மோஸ்ட்லி சட்னி அரைக்கிறது, ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம கம்மி பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபி பத்தி அப்டேட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணாதானே நான் அப்டேட் பண்ண முடியும். பேசிக்கா அதுதானே. நான் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணா சரி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் கட்டுறேன்னு ஒரு அப்டேட் என்னால் தர முடியும். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது எதுக்கு அழுது ஐக்கான் போடுறீங்க எனக்கு புரியவே இல்லை. நார்மலாகவே எனக்கு வந்து அழுகிற விஷயன்றது பிடிக்காது. இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை இல்லையா. இப்போ என்னமோ நான் மறைச்சு ஏதோ நான் போட்டுட்டு சொல்லாத மாதிரி, அதுவும் அது ஒரு யூடியூபரோட விஷயம் தான். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க ரிவீல் பண்ணுறதும் பண்ணாதும் அவங்கவுங்கள பர்சனல். நான் இருந்தாலும் என்னை நம்பி நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. மணி சேவிங் டிப்ஸுக்காக தான் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்றனாலேயே நான் என்ன சேவிங்ஸ் பண்ணாலும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நான் ஓப்பனாக வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ மோர் தென் ஒரு நியர்லி 10 months ஆக போகுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல க்ரோத் கொடுத்துட்டு இருந்ததா நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து நல்ல ஒரு இது வந்துட்டு இருந்தது, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் வந்துருந்தது அதில். ஆனால் கரெக்டாக வார் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக போயிட்டு அசலே வந்து மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. 1 lakh போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா அதுவே மைனஸில் போகுது. அசலுக்கே இதாயிடுச்சு. ஸோ நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2 daysல தான் இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. நான் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தான் நான் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஐசிஐசியில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1000 something சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் டிமேட் இல்லாமே நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் வந்து இட்ஸ் நாட் அ மஸ்ட். ஸ்டாக் வாங்கி விற்கிறதுனா மட்டும்தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால நான் சும்மா அதை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஒரு வார் நடக்குது, ஷேர் மார்க்கெட்டே வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம எஸ்ஐபியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி நான் எப்படி வீடியோ கொடுக்க முடியும்? ஜென்ரலாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே இது புரியிற விஷயம்தான். எல்லாமே டவுனு, மார்க்கெட் ரொம்ப ரொம்ப டவுனு, பிஸ்னஸ் எல்லாம் டவுனு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து ஃபுல்லு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும்னே தெரியல. தெரியாதப்போ என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் சிப்பு வந்து அப்டேட் பண்ணுன்னு வந்து கேட்டால் என்ன அப்டேட் கொடுக்க முடியும்? நான் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் நார்மலாக ஒரு சென்ஸ் இருந்தாலே நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி வார் நடக்குது, ஒரு ரிஸ்க் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து ஏன் இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணனா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினச்சேன்.
சரி வார்னால எதுவும் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஸோ சிப் அப்படின்றதும் மியூச்சுவல் ஃபண்டும் சேம் தான். மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்ம லம்பா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு போய் போட்டுடுறோம். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது growth இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்ஐபின்றது சேம் அதே மாதிரி மந்த்லி இன்வெஸ்ட் பண்றது ஒரு மாசம் என்ன கட்டுறோமோ அதே தான் எல்லா மாசமும் கட்டணும். அதுவும் நல்ல ஒரு ஃபண்ட்ல கொண்டு போயிட்டு போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இதை பத்தி நாலேஜ் இருக்கிற பர்சன் யாரையாவது நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க கைடன்ஸ் மூலமா தான் போக முடியும். நான் வந்து அப்டேட் பண்ணலினாலுமே யூடியூபர்ஸ் நிறைய பேர், நான் ரிப்பீட்டடா சொல்றேன், மேல் யூடியூபர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா எஸ்ஐபி பத்தி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அவ்வளோ நல்லா டீட்டெயிலா வீடியோஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எஸ்ஐபில மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் ரெஃபர் பண்ணி தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா கைட் பண்றாங்க. நிறைய யூடியூபர் வீடியோ நானே பார்த்திருக்கேன். அவ்வளோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் இவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியுமே தவிர எந்த ஃபண்ட்ல போட்டிருக்கேன்னு என்னால ரிவீல் பண்ண முடியாது. என்னன்னா இப்ப நான் போட்ட மியூச்சுவல் ஃபண்டே மைனஸ்ல போயிடுச்சு. ஸோ நான் ஏதோ ஒன்று சொல்லி அதுல வந்து போட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் அசல் வந்து மைனஸ்ல போச்சுன்னா நான் சிப்ப அப்டேட் பண்ணாததுக்கே அழுது கமெண்ட் போடுறீங்க அப்டேட் வரல. அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணனாலதான் நானும் அதுல கொண்டு போயிட்டு போட்டேன், இப்ப எனக்கு அசலுக்கே வந்து மோசம் ஆயிடுச்சுன்னு பிளேம் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் நான் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டுமே வீடியோஸ்ல வந்து சொல்றேன். ஏன்னா அதுதான் இவ்வளோ நம்ம பணம் கட்டினா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்னு 100% கேரண்டியா என்னால சொல்ல முடியும். யார் அதுல நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்றது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ரிஸ்க். வட்டிக்கு ஆசைப்படுற நம்ம கொண்டு போய் அதுல போட்டோம்னா நல்ல டேர்ன் ஓவர் வரும், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா வரும், எல்லாரும் கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, நம்ம போட்டோம்னா நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம போட்ட அசலே நமக்கு வராது. 1 lakh போட்டோம்னா 1 lakh கூட நமக்கு வராது. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற ஒரு ஃபீல்டு பத்தி நான் வந்து சொல்லி அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏன் லாஸ் ஆகணும். ஸோ அதனால நீங்க நல்லா ப்ராப்பரா கைட் பண்ற யாராவது இருந்தாங்கன்னா, நிறைய பேர் இதுக்காகவே இருக்காங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிஜமா தான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கைட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அங்க அந்த பேங்க்ல போய் கேட்டாலே அவ்வளோ சூப்பரா கைட் பண்றாங்க. எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா growth இருக்கும், நீங்க எதுல போடலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்மையாவே பேங்க்லயே நமக்கு வந்து ரொம்ப நல்லா நம்மளை கைட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் மறுபடியும் எஸ்ஐபியில வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கு. எப்போ பண்ணணும்னு தெரியாது. சப்போஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோல அப்டேட் கொடுக்குறேன்.